Welcome, sir. Thank you for joining us today. Yes. செக் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், ஆனால் மேடை நகர்த்திக்காக அவர் சார்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரொமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள், அப்புறம் ஆக்டர்ஸ், நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோடைய ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து, ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரி ப்ரோ, நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாம் சிஎஸ் ப்ரோ, எப்படி சாமியும் சிஎஸ்சியும் பிரிக்க முடியாதையோ, அதே மாதிரி சாம் சிஎஸ்சியும் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது, அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ, அப்புறம் அபர்நதி மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலைப்புலி தானு சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னார். பட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு யுனைட்டடாக இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகராக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. Thank you so much, Harish Kiran. ரொம்ப thanks for joining us today. Thank you. Thank you. All right. ஓகே, ஸோ காளிதாஸ் 2 உடைய பாடல் ஒன்று பார்த்தோம், மின்மினி பெண்ணே. அது ஒன்ஸ் அகேன் நீங்க நம்ம திரும்ப பிளே பண்ண போறோம். நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ண அனைவருக்கும் வணக்கம். ஓகேயா? ரெடி சார். நிறைய பெரியவங்க இருக்கீங்க, அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கன்கிராஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே, இந்த வைபாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை.
அவருடைய கதை சொல்ற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், இல்லை ஒரு சைக்கோ கில்லர், எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போகிறோம். ஆடியன்ஸை வந்து இவனா இருக்கும்னு நம்ம சொல்லிகிட்டே போயிட்டு கடைசியில் இவன் இல்லை அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னாக இருக்குது தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில் கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் சின்ன அப்பப்போ கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது எப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் நிறைய படங்கள் என்னன்னா எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்போ எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால் இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்லாம் சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நம்ம பார்க்கறது இல்லை. நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசாக போகணும் அப்படிங்கிற எண்ணமாக நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுது அப்படின்னா அதில் அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்கறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்லை வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்டராஜ் சார் சொன்ன மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸில் நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி, சரி ஓகே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன் ராஜ், பவர்ஃபுல்லான காஸ்ட் ஒவ்வொருத்தே நான் மேடை கூப்பிட போறேன். அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து காளிதாஸ் 2 உடைய படத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண ஆக்டர் அனந்த் நாக் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டி கொடுத்துடலாம். ஆக்டர் அனந்த் நாக் அவருக்கு நல்ல கைத்தட்டி கொடுத்துடலாம். வணக்கம். And first of all, director Sendil sir, thank you. My producer and Palani sir, and great working with you, Bharat sir, and Sangeeta ma'am, and Avarnidhi and Amshri. And Ajay, I wish you all the very best. I சொல்லியிருக்கேன், spoken நிறைய பேசியிருக்கோம். A bright future ahead. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. And Sam C.S. sir music எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So thank you so much for this opportunity, and I wish all the very best for the whole team. And கண்டிப்பா தேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. It will be a great help for us. Thank you so much. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I thank to Palani sir because உங்களிலிருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. Then director Sendil sir, அப்புறம் 5 star chef ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதில் பாட் ஆஃப் ஃபிலிப் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஜய், ஸோ சாங் ஷூட்டாக இருக்கட்டும், ஸோ ஷூட்டில் எல்லாமே ரொம்ப ஃபன். அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம், ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல நீங்கள் தமிழில் கம்பேக் கொடுக்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பரத் சார், சாருன்னு கூப்பிட்றேன் சார். 23 years ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க. பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் மீன் 23 years இன் க்ராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்க கூட சேர்ந்து படம் பண்ணது ரொம்ப ஹாப்பி.
அண்ட் பவானி. ஸோ என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோட் எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டேக் ஹோல்ட் அண்ட் யூ கேரி த ரோல் வெரி வெல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம் சி சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேருந்து சாரி பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் பார் ரஞ்சித் சார் வந்திருக்காங்க, அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், ஷாந்து சார், அப்புறம் சார் பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுது நம்மளால அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை என்னை கொலை பண்ணல. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. ஸோ ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இதில் வந்து ஹானர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி க்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை, எதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸ்ல வேரியேஷன்ஸ்ல நீங்க வந்து மக்கள் கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து அதை ஹாப்பியா சாந்தமா படத்தை பாக்குறீங்க, ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும், நீங்க தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்போ நீங்க பேசுற பேச்சு தான் அங்க வரும். ஓகே. அடுத்தது இன்னொரு வேரியேஷன், ஏதாவது ஒன்று த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது 2 வேரியேஷன் நீங்க கொடுங்க, 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்க வெல்கம் பண்ணணும். சூப்பர் பண்ணு. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துருச்சா? இன்னும் வேணுமா? April 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்துல முக்காவாசி அலைதான் வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10, April 10, April 10. Thank you. சூப்பர், நைஸ். டக்குனு கேட்க மாட்டீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், அபர்ணதிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். நிறைய இமோஷன்ஸ்ல கூப்பிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2ல வந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னு ஐ வாஸ் லைக் சார் என்னதான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னு. He was like, இல்லை இதெல்லாம் யோசிச்சு தான் கொடுத்தோம். இந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு he showed me a lot of examples. ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சிருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார்,
பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் இஸ் தட் இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கு. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்றது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அதை சொல்றதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீஸ் லைக் ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம் இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து we went to the same ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன், அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹி லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். சரி, வேற என்னமோ படிச்சுட்டு வந்துருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தும் போது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகுறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இரும்புப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலையுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her, and Anant is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சி சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓ யா, Prakash Raj sir and Kishore sir, veteran actors. அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட், அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் we are very happy, we feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you Kiki so much. Thank you darling, thank you, you look so nice. சரி, thank you. சரி, பாப்பா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? Yes. ஓகே, ஸோ மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்க. கமான், நம்ம ஜென்ரலா பாய்ஸ் தான் வந்து மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸா வேற பண்ணிருக்கீங்க. இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகும், வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்ல இருந்து வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பாட்டு என்ன பாடுவாங்களா? நல்லா 2 லைன் கமான் ப்ளீஸ், எனி சாங். எங்க போனாலும் நான் வந்து சிங்கர் வச்சு பாட சொல்றாங்க, நான் சிங்கரே கிடையாது. இந்த பாட்டுலாம் நீங்க தானே பாடுனீங்க? ஓஹோ, என்ன பேபி, அது ஆள் இல்லைன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இதெல்லாம் அழகா பாடுங்க. கமான், anything your favorite song, just 1 or 2 lines. வழிநெடுக காட்டு முன்னி கண்டால் தூங்கவனமில்லை, கையில வரணும்
பியூட்டிஃபுல். தேங்க்யூ so much. சிங்கர் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பர். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துலாம் பவானி ஸ்ரீக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. இவங்களை தொடர்ந்து we have few more technicians left, so அவங்களை மட்டும் நான் இந்த மேடை கூப்பிடணும். லிரிக் ரைட்டர் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள், ப்ரொடக்ஷன் டிசைனர் மிஸ்டர் துரைராஜ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கலிகுராஜன் அவர்கள். வாங்க. செந்தில் சார். நல்ல கைத்தட்டல் நம்மளுடைய லிரிக் ரைட்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் சார். ப்ளீஸ் ஆனர் தட். எஸ், few words. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல நான் வர்றதுக்கு காரணம் இசையமைப்பாளர் சாம்சியஸ் அவர்கள் தான். அவருக்கு ஒரு பெரிய நன்றி நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இண்டஸ்ட்ரியில நான் நிறைய நல்ல படங்கள் எழுதியிருந்தாலும் எனக்கு ஒரு அடையாளமா ஒரு பெரிய பாட்டு அமையலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்த டைம்ல எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலை கொடுத்தது சாம்சியஸ் அவர்கள். அந்த படம் விக்ரம் வேதா. அதுல யாஞ்சி எனக்கு கொடுத்தது சாம்சியஸ் அவர்கள். ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் லாஸ்டா ரிலீஸ் ஆன டிமாண்டி கார்னி 2ல எல்லா சாங்கும் நாங்க பண்ணோம். அது படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். அஜய் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி உங்களோட நான் இதுல ஒர்க் பண்றதுல. அதே மாதிரி பரத் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் அவரோட ஒர்க் பண்றேன். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட ஒர்க் பண்றதுல. இசையமைப்பாளர் சாம்சியஸ் எப்பயுமே அந்த லிரிக்ல உட்காரும் போது பாத்தீங்கன்னா அது அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்ம ஒரு ஐடியால போறத டோட்டலா மாத்தி வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாவை மாத்தி கொடுப்பாரு. அது எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நிறைய பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு பண்ணோம், கல்யாண சாங்கு. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலா அமையும். இதுல இப்ப நீங்க கேட்ட மின்மினி பெண்ணே அப்படிங்கிற பாடலும் அது நான் எழுதப்பட்ட அதெல்லாம் ஞாபகம் வருது. டைரக்டர் செந்தில் சாரை பத்தி நிறைய சொல்லணும். எப்பயுமே நம்ம ஒரு யதார்த்தமா பாடல் வரிகளை கொண்டு போகும்போது அவங்க கவிதையா கேட்க மாட்டாங்க. எந்த டைரக்டருமே சார் நம்ம ரொம்ப டீப்பா ஒரு கவிதையை கொண்டு போனா அதை யதார்த்தமா மாத்துறதுலதான் குறியா இருப்பாங்க. ஆனா சார் மட்டும்தான் அதுல உல்டாவா இருப்பாரு. எல்லாமே அவருக்கு பாரதியார் கவிதைகள்லாம் அவ்வளவு பிடிக்கும். நீங்க நெக்ஸ்ட் படத்துல பாரதியார் கவிதையோட புத்தகத்தை கொடுத்துட்டு அவருக்கு எல்லா பாட்டும் அதுல இருந்தே நீங்க எடுத்துக்கீங்க அப்படின்னா அவர் சுலபமா அவரால் எடுக்க முடியும். அவ்வளவு தூரம் பாரதியாருடைய மிகப்பெரிய ஃபேன் சார். கண்டிப்பா உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். நீங்க நினைச்ச பாடல்களை அடுத்தடுத்த வெற்றி படத்துல நீங்க பாப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். 5 ஸ்டார் கதிரேசன் சாரோட எவிடன்ஸ்ல நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது இன்னைக்குதான் உங்களை இந்த ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணோம். லெட்ஸ் வெல்கம் our favorite elegant evergreen graceful சங்கீதா மேம் அவர்கள். ஹலோ, தேங்க்யூ கேகே. வெல்கம். இந்த அரங்குல நிறைய பேர் இருக்கீங்க. பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்ல நான் இருக்கிறது இன்னும் என்னால நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரிஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜானர் இது. ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன்.
ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம் காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தெனாட்டா இருப்பேன். நைட்டு மூழ்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முடிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட் வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ள நுழையும் போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில்? ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேட்டில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன். ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டவங்கள நான். மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் ஸ்க்ரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னன்னா நான் வீட்டில இருந்து வெளியில போறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷீ யூஸ் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்டில் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லை கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். இருங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க எங்களுடைய ஸ்வீட் ஹார்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸோ கம்பேக் கொடுத்துருக்கீங்கல்ல, 25 இயர்ஸ் ஆச்சு. எதுக்கு காணாம போனீங்க ஃபர்ஸ்ட்? வாலு கீக்கியும் நானும்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்கோம். சரியான வாலு கீக்கி பயந்துட்டே தான் ஸ்டேஜ் மேலே ஏறினேன், ஏதாவது சொல்லுவாங்களே. எங்கேயும் போகல, நான் சினிமாவில் தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சினிமாவில் இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில் போன ஃபீலிங் எப்பவுமே இல்லை. நான் சினிமாவில் தான் இருந்தேன். கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டாக. சூப்பர். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கீங்க காளிதாஸ் 2ல. இன்னுமே மறக்காம ரசிகர்கள் உங்களை மனசுல வச்சிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த சாங் இருக்குல்ல மேம், சொல்லாமலே யார் பார்த்தது,
பாட்டிலேருந்து குட்டீஸ் வரைக்கும் அவ்வளோ ரசிச்சாங்க. சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த சாங் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஒரு அழகான உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அது அப்படியே வைரல் கண்டென்ட் ஆகிடும். ஓகே, போடுங்கப்பா மியூசிக். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. That's really sweet. Thank you so much. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அவரை ஒரு நல்ல கைத்தட்டலோட நம்ம வெல்கம் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா செந்தில் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். ஏன்னா அவங்க அப்பா இருக்கும் போதே பையனை இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும். So let's welcome our debut star அஜய் கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவில் நீங்க எல்லாரும் கூட கலந்துக்கிறதுல. அண்ட் ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுல. அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறைய நல்ல உள்ளங்களால தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அது குறிப்பாக 2 பேர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், இங்க இருக்கீங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். உங்க மூலமா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனா இதை நான் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க் எத்திக்கு நான் பக்கத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தா தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் டைமிங்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்கள் யாரையும். வேற வழி இல்லை, எவ்வளோ சொல்ல முடியல. தேங்க்யூ சார். உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தீங்க சார். நாங்களாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்கள் 2:30 மணிக்கு கரெக்டாக ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள் சொல்லிட்டு அவங்க சார்னு சொல்லிட்டா. ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார், அவரை மட்டும் அங்கிள்ன்றீங்க. இல்ல, அதுக்கப்புறம் வரேன். சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார் ஆள் பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பாப்ல, ஆனா கேமரா மட்டும் கையில வந்துருச்சுன்னா அந்நியன் உள்ள போன மாதிரி ஒரு வேற லெவல்ல ஆயிடுவாப்ல. சார் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க்கை நான் காளிதாஸ் 1லயும் சரி மிரர்லயும் சரி ரொம்ப கனவுக்காக நான் ஒரு நாள் தூக்கி போட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆக்சுவலா ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, செட்டில்டு லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டில் லைஃப்ல இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருவோம்ல, அது மாதிரி அடுத்த நாள் இல்லை எனக்கு சினிமா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன். அப்போ நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஃபேமிலி அண்ட் வெரி எமோஷனல் டைம். ஐம் வெரி சாரி அண்ட் தேங்க்யூ வெரி மச். சார் இருங்க சார், செந்தில் சார் கண்டிப்பா இல்ல, இந்த கண்ணீருக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டங்கள் தெரியுது. ஏன்னா நீங்க எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிலிமா இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு இமோஷனல் ஆறீங்க. நீங்க மட்டும் இல்ல, அங்க உங்க ஒய்ஃபுமே இமோஷனல் ஆறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும் ஸ்ரீ செந்தில் அவர்களே. ஏன்னா அவரோட உழைப்பை நான் 4 இயக்குனர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ டேலண்டட். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான இந்த ஹீரோ தான் ஐடென்டிட்டியை கொடுத்துருக்காரு. சின்சியாரிட்டி, ஸ்டைலிஷ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே பரத் அவர்கள் தான் மைண்டுக்கு வருவாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பரத் ஆன் ஸ்டேஜ்.
அதுக்கு முன்னாடி செந்தில் சார் உங்களை ஆனர் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் ஹீரோ பரத் அவர்கள். எல்லாம் நல்ல இறைவனுக்கும் எங்களை தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவினிங்ல லாஸ்டா பேசும்போது தான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசிச்சு வச்சிருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டா ஒரு விஷயத்த முடிச்சிடறேன். இப்போ இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும் தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேற மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் அ க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் வொர்க் வித். அவ்வளோ சின்சியர். இங்கே வச்சுருப்பாரு எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அஜய் இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலன்னா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் த பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ. தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுக்கும், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் போடணும்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் லிட்டரலி பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறதுனால தான் 23 வருஷம் நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்த காளிதாஸ். கமிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்தியில் நான் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்குமா, இந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ள வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க.